வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு சம் தான் இது என்ன கொடுத்துருக்காங்க, 300க்கும் 600க்கும் இடையே 8ஆல் வகுபடும் எண்கள் எத்தனை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 300ஐயும் நம்ம எடுக்கக்கூடாது, 600ஐயும் எடுக்கக்கூடாது. அதற்கு இடையே உள்ள எத்தனை எண்கள் 8ஆல் வகுபடும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 300க்கும் 600க்கும் இடையே அவ்வளவு எண்கள் இருக்குது. அப்போ இருந்து ஒவ்வொன்றா எது 8ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நேரம் போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய 300 எடுக்கிறோம். எதால் வகுக்கணும், 8ஆல். அப்போ நம்ம வகுக்கலாமா, 8×56. அப்போ ரிமைண்டர் 4. அப்போ 300 8ஆல் நம்ம வகுத்தோம்னா மேலே ஈவு 37 கிடைக்கி, ரிமைண்டர் 4 கிடைக்கி. ஸோ அப்போ 300க்கு அடுத்த நம்பர் 38ன்னு போட்டு பார்க்கலாமா. 38 × 8, 8×8 64, 3×8 24, 6 30. அப்போ 300க்கு அடுத்த நம்பர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 304 8ஆல் வகுபடும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்ன பண்ணலாம், 304 கூட நம்ம 8 ஆட் பண்ணிக்கலாமா. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களுமே 8ஆல் வகுபடணும். அதே மாதிரி இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம இப்போ கடைசி உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 600 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி 8ஆல் நம்ம அடிக்கணும். 8×56 40, 8×5 40. அப்போ 600 நம்ம 8ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் நம்ம 600 எடுக்கக்கூடாது, ஏன்னா 300க்கும் 600க்கும் இடையே. அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக 600லேருந்து ஒரு 8 கழிச்சுட்டா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும், 592. அப்போ இது ஒரு கூட்டத்தொடர் வரிசை தானே. அதாவது இப்போ இதில் ஏங்கிறது என்னது, 304, அதாவது முதல் உறுப்பு. அப்புறம் டிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 2ஆம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. 312 மைனஸ் 304. இது என்னவா தான் இருக்கும், கண்டிப்பாக 8ஆக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 8ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக தான் ஒரு கூட்டத்தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தியாசம் 8ஆக தான் இருக்கும். அப்புறம் L = என்ன, 592. அப்போ இப்போ இந்த கூட்டத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 8ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் அதுதான். ஸோ அப்போ நமக்கு எண்ணுக்கு ஃபார்முலா தெரியும். பழைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், L-A/D ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும் +1. L எத்தனை, 592 மைனஸ் முதல் உறுப்பு 304 டிவைடட் பை D என்ன 8 தான் +1. அப்போ இப்போ இதை நம்ம கழிக்கணும். கிடைக்குமா, 288 டிவைடட் பை 8 +1. இப்போ ப்ராக்கெட் இருக்கனால இதைத்தான் நம்ம முதல்ல சால்வ் பண்ணி ஆகணும். அப்போ 36 + 1 = 37. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 300க்கும் 600க்கும் இடையே 8ஆல் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை 37. இதுதான் ஆன்சர். n = 37. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.